ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் அருளால் அஸ்ட்ரோ ஜோதிடம் ஆன்மீக அன்பர்கள், நேயர்கள், ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல். இப்ப பாத்தீங்கன்னா 2025 சுக்கிர பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதை பற்றி நம்ம விரிவா பார்க்க இருக்கிறோம். சுக்கிரன் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா களத்திரக்காரகன், சுகபோகமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர், திடீர் பணவரவு, அது மட்டும் இல்லாம எதிர்பாராத விதமான அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடியவரா இருக்கிறார். இதே காலகட்டத்துல குருவோட வீட்டுல இருந்து சுக்கிரன் உச்ச பலம் 200% பலன் அளிக்கக்கூடிய அவையில பாத்தீங்கன்னா உச்ச பலத்துல இருக்கிறார். இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா குரு அப்படிங்கிறவரோட பரிவர்த்தனை யோகத்தையும் ஏற்படுத்துறார். அப்ப இந்த பரிவர்த்தனை யோகம் சுக்கிரன் உச்ச நிலையில் இருந்து பலனடிக்கக்கூடிய விஷயங்கள் இவை அனைத்தும் என்ன மாதிரி பலன்களை கொடுக்க இருக்குது, அது மட்டும் இல்லாம ஸ்தான பலன்கள் எப்படி இருக்குது, பார்வை பலன்கள் எப்படி இருக்குது. குரு பாத்தீங்கன்னா இப்ப வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். வருகின்ற பிப்ரவரி 4ஆம் தேதியிலிருந்து வக்ர நிவர்த்தி ஆகி பாத்தீங்கன்னா சுபத்தன்மையை கொடுக்கக்கூடிய வகையில ரொம்ப சிறப்பான அமைப்பை பெற்றுள்ளார். அப்ப இந்த காலகட்டத்துல ஒவ்வொரு ராசிக்கும், உங்களுடைய ராசிக்கும் எப்படி இருக்க போகுது, என்ன விதமான பொருளாதார முன்னேற்றம் இருக்க போகுது அப்படிங்கிறதை பற்றியும், குடும்ப வாழ்க்கை உறவு நிலைகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதை பற்றியும் நம்ம விரிவாகவும் தெளிவாகவும் நம்ம பார்க்க இருக்கிறோம். நட்சத்திர பலன்களோட பார்க்க இருக்கிறோம். தொடர்ச்சியா வீடியோவை உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. காலச்சக்கரத்தின் 5வது ராசியான சிம்ம ராசிக்கு இந்த குரு சுக்கிரை பரிவர்த்தனை யோகம் எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாம இந்த குரு பெயர்ச்சி இப்ப நடந்திருக்கிறது, வக்ர பெயர்ச்சி ஒண்ணு நடந்திருக்கு. அடுத்து சுக்கிர உச்ச நிலையை அடைஞ்ச சுக்கிர பெயர்ச்சி நடந்திருக்கு. இதெல்லாம் சேர்ந்து என்ன விதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்க இருக்குது அப்படிங்கிறதை பற்றி விரிவா நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்ப அந்த வகையில பார்க்கையில இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சுக்கிரன் பாத்தீங்கன்னா உச்ச பலத்துல போயிருக்கிறார். 200% பலம் வாய்ந்தவராக இருக்கிறார். அதுவும் உங்களுடைய ராசியில் இருந்து பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல இருக்கிறார். அவர் 3-10 இருக்கிறார். 3-10 8ஆம் இடத்துல. அதே 10வது ஸ்தானத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் பரிவர்த்தனை யோகம் 8ஆம் இடத்துல பண்றார். சோ இது ஏதேனும் நமக்கு நல்ல விஷயங்களை கொடுக்குமா அப்படின்னு சிம்ம ராசிக்காரங்கள்ட்ட பார்த்தோம்னா, இந்த 8-10 இரண்டும் சுபகிரகங்கள் தான். ஃபர்ஸ்ட் பேசிக்கா நம்ம அதை பார்த்துறோம். ஏன்னா 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் 8 கிரகத்தோடு பரிவர்த்தனை செய்யக்கூடியதும் சுப கிரகங்கள். சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை செய்ய போறாங்க. அப்ப இவங்களோட பரிவர்த்தனையில என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பாக்குறோம். என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது? 3லேருந்து 8ஆம் இடம் 8ஆம் வீட்டுல போய் இருந்து நடக்குது அப்படின்னா, முயற்சிகள் மூலமாக, வியாபாரத்தின் மூலமாக ஒரு லாபம், திடீர் பணவரவு, அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அடுத்து பாருங்க, 10-8 பரிவர்த்தனை அப்படிங்கிறது தொழில் கொஞ்சம் அலைச்சல் திருச்சலா இருக்கும். ஒரு கமிட்மெண்டா தான் இருக்கும். ஒரு அலைச்சல் திருச்சல், பயணம் சார்ந்த விஷயங்கள், இடம் விட்டு இடம் போறது, கான்ட்ராக்டுக்காக போறது, இன்னும் ஒப்பந்தத்திற்காக போறது, அல்லது புது முயற்சிகள் எடுக்கிறது அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் நடந்துகிட்டு தான் நடக்கத்தான் போகுது. ஆனா அலைச்சல் திருச்சலோட இருந்தாலும் நல்ல வருமானம் தொழில வரும். அப்ப என்னதான் நடக்குது அப்படிங்கிறதுதான் நமக்கு தேவை. வேலை நல்லா இருக்க போகுது, தொழில் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் வந்தாலும் தொழில் நடக்கும். வியாபாரத்துல கண்டிப்பா உறுதியாக ஒரு திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உண்டு. சோ வருமானத்தை பொறுத்த வகையில ஒரு பெரிய குறை இல்லை. ஆனா வேற எங்க பிரச்சனை இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, எப்படி வேற எங்க பிரச்சனை இருக்கு? இந்த 8 அப்படிங்கிற ஒரு விஷயத்துல போய் சுக்கிரன் உச்சமடைகிறதுனால என்னன்னா, இந்த வம்பு, வழக்கு, அவமானம், கண்டம் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்துல இதுல என்னன்னா கொஞ்சம் விடுதலை பெறக்கூடிய காலகட்டமா அமையும். ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது போட்டு ரப்பர் மாதிரி இழுத்து கண்டிப்பா நீங்க ஜெயிச்சிருவீங்க. ஆனா என்னன்னா கொஞ்சம் மன கஷ்டமா இருக்கும், அப்படி வரும். அதே மாதிரி இந்த 8 அப்படிங்கிறது விபரீத ராஜயோகத்தையும் ஏற்படுத்தும். விபரீத ராஜயோகத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது
உண்டு. அப்ப ராஜயோகம் ஒரு பக்கம் நமக்கு பொருளாதாரத்துல யோகங்கள் ஒரு பக்கம் கிடைச்சாலும் இன்னொரு மறைமுக வருமானங்களும் நமக்கு உண்டு. எதிர்பாராத வகையில மறைமுக வருமானங்கள் கிடைக்கும். ஆமா, ஷேர் மார்க்கெட்ல மாதிரி கமிஷன் தொழில்கள்ல, ரியல் எஸ்டேட் கமிஷன் தொழில்கள்ல இப்படி எதிர்பார்க்காத வகையில நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. இதுல முக்கியமா செய்ய வேண்டியது என்னன்னா, பணம் கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். அடுத்து மறைபொருள் ஞானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு கிடைக்க இருக்குது. மறைபொருள் ஞானம்னா என்ன? எது சார்ந்து யோசிச்சுக்கிட்டு இருப்போம், அது எப்படி நடக்கும், நடக்காதா, நடக்குமா, இப்படிலாம் நடந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி, அல்லது இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா, முடியாதா, புரியாத புதிரா இருக்கே அப்படின்லாம் யோசனை இருக்கும்ல. அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் புரிதலுக்கு வரும். அது குடும்ப விவகாரங்களா இருக்கலாம், இல்லை பல்வேறு விஷயங்களா இருக்கலாம், அல்லது வேலை தொழிலே இது சார்ந்த ஒரு பெரிய முயற்சி ப்ராஜெக்ட் பண்ணலாம். அது மாதிரி மறைகளை ஞானம் அப்படிங்கிறது உண்டு. கண்டிப்பா வெளிநாடு வெளியூர் போவீங்க, அதுல எந்த மாற்றமும் இல்லை, உறுதியா போவீங்க. அது பயணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பா மேற்கொள்ள வேண்டும். உறுதியாக பயணம் அப்படிங்கிறது உண்டு. வியாபாரத்துல வெற்றி அப்படிங்கிறதும் உண்டு. என்ன ப்ரமோஷனு, இடமாற்றம், வேலை மாற்றம், ஊர் மாற்றம், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும். அது சிம்மராசினியர்களுக்கு நடக்கக்கூடிய காலகட்டம் தான். ஆனா எந்த வகையிலும் இந்த சுக்கிரன் உச்சபலம் அடைஞ்சதுனால, 8ஆம் இடத்துல உச்சபலம் அடைஞ்சதுனால எந்த வகையிலும் பாதிப்பு இல்லை. ஆனா என்னன்னா, பொருளாதார உயர்வும் அலைச்சல் திருச்சலும் இருக்கும். என்ன கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். இன்னொன்று, வீண் விவாதங்கள், வாக்குவாதங்கள், கருத்து வேறுபாடுகள் இல்லாம இருக்கிறது நல்லது. அப்படிப்பட்ட விஷயங்களை தலையிடாம இருக்கிறது இந்த காலகட்டத்துக்கு சிம்ம ராசிக்கு ரொம்ப நல்லது. உங்களுடைய ராசி என்ன நட்சத்திரம், என்ன ராசி அப்படிங்கிறத பொறுத்து உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், அது மட்டும் இல்லாமல் இலக்கண அடிப்படையில என்ன தசாபுத்தி அமைப்பு நடக்குது, இந்த தசாபுத்தி அமைப்புக்கு இது பொருத்தமா இருக்குதா அப்படிங்கிறத பார்த்து முடிவு செய்யணும். அது சார்ந்து முயற்சிகள் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்ப கிட்டத்தட்ட நல்ல விஷயங்கள் தான் நம்மளை சுத்தி நடக்குது. காதலர்கள், காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் இந்த காலகட்டத்துல பத்தாது. அதனால சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இறங்கி மன உளைச்சல் ஆக வேண்டாம். அப்போ பூர்வீக அனுகூலங்கள் இருக்குது. குலதெய்வம், பூர்வீக அனுகூலம், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது. கிட்டத்தட்ட உங்க பேச்சு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். என்ன காரணம்னா, இந்த குருவும் சுக்கிரனும் நேரடியா உங்களோட 2ஆம் இடத்தை பார்க்குறாங்க. தனம், குடும்பம், வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்தை பார்க்கறதுனால குடும்பத்தோட மகிழ்ச்சி, வாக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுறது, பண பொருளாதாரம் புழங்குறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லா இருக்கிற அமைப்பு இருக்கு. அடுத்து பாருங்க, உங்க ராசியில இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மக நட்சத்திரம் தான். மகம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். மகம் நட்சத்திரம் எதுலையும் போல்ட்டா செயல்படக்கூடியவங்க. உறுதியான நம்பிக்கை, உறுதியான முயற்சி அப்படிங்கிறது உண்டு. ஆனா இருந்தாலும் இந்த காலகட்டம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் பார்க்கணும். கொஞ்சம் விரைய செலவுகளும் அலைச்சல் திருச்சலும் இருந்தாலும் நல்ல வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு. ஆன்மீக ஈடுபாடு அப்படிங்கிறது அவசியம். அடுத்து பூரம் நட்சத்திரம். பூரம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, வெளிநாடு வெளியூர் பயணங்கள் போறது, அது மட்டும் இல்லாமல் ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ்ல இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்க போகுது. கமிஷன் தொழில்கள் கை கொடுக்கும். அதுலேயும் இடம் சார்ந்த, வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த கமிஷன் தொழில்கள் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அடுத்து உத்திரம் நட்சத்திரம். உத்திரம் நட்சத்திரம் அப்படின்னா வேகம், அரசு சார்ந்த ஈடுபாடு, ஆமா, அதிகாரம் சார்ந்த பதவி வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உண்டு. ஆனா இருந்தாலும் இந்த காலகட்டத்துல எது உங்களுக்கு சாதகமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப என்னன்னா வேலை அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னாக்க 7ஆம் இடத்துல போய் சூரியன் அமர்ந்து உங்க ராசியை பார்க்க போறார். இதுக்கு இடையில சுக்கிரன் வேற உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப கிட்டத்தட்ட இனி வரும் காலகட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பா தான் இருக்கு. வருமானம் வரக்கூடிய வகையில, அதிர்ஷ்டம் வரக்கூடிய வகையில ஒரு சிறப்பான பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது நல்லா தான் இருக்கு.
அப்ப என்னன்னா, வேலை தொழில் வருமானத்திற்காக இடமாற்றம் ஊர் மாற்றம் செய்யறவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படுது. அது இல்லாம புது யுக்திகள் கையாளுறவங்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. அப்ப என்ன காரணம்னா, இந்த காலகட்டத்துல நீங்க ஒரு அடி எடுத்து வச்சா ஒரு 2 அடி அதுக்கான வேலைகள் நடக்கும். அப்ப இந்த காலகட்டத்தை நீங்க பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறது உங்களோட விஷயங்கள் தான். ஆக மொத்தத்துல சிம்ம ராசியை பொறுத்த வகையில ஒரு எதிர்பாராத வகையில பணம், பொருள், செல்வாக்கு, அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஏற்படுறது அப்படிங்கிறது உறுதியாத்தான் இருக்குது. ஒன்றும் மனம் தளர வேண்டாம். உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல என்ன தசாபுத்தி அமைப்பு இருக்குது, எது சார்ந்த முயற்சிகள் நமக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறத பொறுத்து ஒரு நல்லதொரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. நன்றி, வணக்கம் நேயர்களே.